Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் லாங்குவேஜ் பார்ட் பெருசாக மாற்றியாச்சு. இதில் பொது தமிழ் நியூ சிலபஸ் வேர் டு ஸ்டடி எல்லா டாபிக்ஸும் புக் வைஸாக எங்கேருந்து படிக்கலாம் ஒரு டாப்பிக்கும் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஓல்டு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் 6 to 12 முழுமையாக படித்தாகணும், எழுதப்படாத விதியாக இருந்தது. நியூ சிலபஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் ப்ராப்பரான வழியில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஃபில்டர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணால் சீக்கிரமாக இதை முடிக்க முடியும், ரிவிஷன் பண்ண டைம் கிடைக்கும், அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஓகே பார்த்துடலாம். ஸோ வேர் டு ஸ்டடி இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது தமிழ் படிக்கலாமா இங்கிலீஷ் படிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான். இதுக்காக ஒரு டீட்டெயில் வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நான் இங்கே வந்து சொல்லிடுறேன். எனக்கு குரூப் 4 வேணும், குரூப் 4ம் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ குரூப் 4ம் வேணும், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா தமிழ் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னதான் சிலபஸ் ஈஸியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, படிச்சிடலாம் முடிச்சிடலாம் சொன்னாலும் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த சிலபஸ் ஈஸியாக ஃபீல் ஆகலாம். என்னதான் ஈஸின்னு சொல்லியிருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும் போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டஃப்னஸ் கொடுக்க தான் செய்யும். அதனால் எனக்கு குரூப் 4ம் வேணும், குரூப் 4 நான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், அதுக்கும் எழுத போகிறேன்னா தமிழ் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் முக்கியமான அட்வைஸ், குரூப் 4க்கு தமிழ் படிக்கலாம், குரூப் 2 இங்கிலீஷ் படிக்கலாம், அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்காதீங்க. காரணம் இங்கிலீஷ்க்கும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படின்னா டைம் அதிகமாக உங்களுக்கு வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வரப்போது, ஜூலையில் எக்ஸாம் இருக்க போகுது. நீங்கள் இந்த இடத்துல தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா இதை தான் நீங்கள் அடுத்து வரப்போகிற செப்டம்பர் குரூப் 2க்கும் அப்ளை பண்ணி ஆகணும். அங்கே ஃப்ரெஷ்ஷாக இங்கிலீஷ் போனீங்கன்னா தமிழ் படித்தது டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆன மாதிரி வந்திருக்கும். இங்கேயும் ஸ்கோர் பண்ணாமல் அங்கேயும் ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ முடிவை சீக்கிரமாக எடுத்துக்குவாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க சீக்கிரமாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லை எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, குரூப் 4 வேணாம் அப்படின்னா தமிழை விட்டுடுங்க. குரூப் 2 குரூப் 4க்கு அதிகமான ஃபோக்கஸை வந்து கொடுங்க. நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன தான் சிலபஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க, மக்கப் பண்ண வேணாம், அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் ரொம்ப மெத்தனமாக இருக்க வேண்டாம். ரைட், ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் புதுசாக இருந்தாலும் இது போட்டித் தேர்வு தான். நீங்கள் 6 to 12 நியூ புக்ஸு, ஓல்டு புக்ஸு, சிறப்பு தமிழ் எல்லாம் படிச்சிருக்கலாம். பட் ஒரு சிலபஸ் புதுசாக வந்திருக்குன்னா எப்படி கேட்க போகிறாங்க தெரியாது, டஃப்னஸ் அதிகமாக வைக்க சான்ஸ் இருக்கலாம். எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல கஷ்டமாக இருக்க சான்ஸ் இருக்கும். ஸோ மெத்தனமாக இருக்காதீங்க, சீக்கிரமாக நீங்கள் சிலபஸை முடிச்சாலும் ரிவிஷன் அதிகமாக பண்ணுங்கள். ஓகே ரைட், பார்ப்போம். ஸோ வேர் டு ஸ்டடி நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் குரூப் 4 குரூப் 2 2Aக்கான நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நியூ பேட்ச் போட்டிருக்கோம் வித் ஆஃபர் ப்ரைஸ், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக்ஸில் நம்ம ஒரு டாப்பிக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இங்கே சிலபஸ் நம்ம டீகோட் பண்ண போகிறது கிடையாது. எப்படி கொடுத்துருக்காங்க என்ன இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து முடிச்சிருப்பீங்க, அது பண்ண போகிறது கிடையாது. காரணம் நம்ம தமிழுக்காக ஃப்ரீ டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்க்கும் ஃப்ரீ டெஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி 6லேருந்து 12th வரைக்கும் எல்லா டாபிக்ஸுமே நியூ சிலபஸ் நம்ம கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 80 டெஸ்ட் நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது அந்தளவுக்கு தேவைப்படாது, பட் ஃப்ரீ டெஸ்ட் தமிழுக்கு உண்டு. அந்த ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொண்டு வரும்போது எப்படி சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை ப்ராப்பராக டீகோட் பண்ணி என்ன கொண்டு போக போகிறோம் அதை நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு டாப்பிக்கும் எங்கேருந்து படிக்கலாம் நான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட்டா, இந்த இடத்துல நீங்கள் முன்னாடி ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, 90, 92லாம் போட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்நேரத்துக்கு சிலபஸ் நீங்கள் டீகோட் பண்ணி முடிச்சிருக்கணும். அந்த வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவரால் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம் 90-95% எல்லாமே சரியாக தான் வந்திருக்கும். மேபி அங்கேயும் கொஞ்சம் பிசிறு வந்து தட்டலாம், மற்றபடி எல்லாமே சரியாக வந்திருக்கும். ஒரு டாப்பிக்கும் சிலபஸ் கையில் எடுத்துக்கோங்க. அந்த அஃபிஷியல் சிலபஸ் காப்பி இருக்கு இல்லையா, சிலபஸ் காப்பி கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு டாப்பிக்கும் எங்கே வந்து படிக்கலாம் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம். இதை புக்கில் எடுத்து மார்க் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன, புக்கை எடுத்துக்கோங்க. நிச்சயமாக எல்லா கையிலும் புக்கு இருக்கும், இல்லை PDF வந்திருக்கும். எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு டாபிக் இருக்கா, ஐயர் சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல் இருக்கா, எங்கே கவர் ஆகுது, எந்த ஸ்டாண்டர்டு, எந்த இயர், எந்த பேஜ் நம்பர் எல்லாமே உங்கள் கைப்படம் எழுதி வைங்க. இதுக்கான PDF நான் வந்து கொடுக்குறேன், PDF நீங்கள் எடுத்துக்கலாம், இந்த பிரிண்ட் போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் கைப்பட நீங்கள் எழுதி வச்சா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். 6ல் இதெல்லாம் வந்து கவர் ஆகுது, 10th இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. ஸோ ஒரு டாப்பிக்கும் டீட்டெயிலாக எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அழகு வைஸ் எல்லாமே வந்திருக்கும். சிலபஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ராப்பராக வந்திருக்கும். இப்போ ஒரு சில டாப்பிக்கில் நீங்கள் எல்லா புக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், கலை சொல் பொறுத்த வரைக்கும் 6 to 10 நீங்கள் முழுசாக ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா, இதுக்காக நான் சொன்னது. இந்த இடத்துல நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படிக்க போகிறது இல்லை, பட் இருந்தாலும் சீக்கிரமாக முடித்தாலும் இதை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும். இங்கே நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் விட்டால் பெருசாக அடி வாங்கும். சேர்த்து எழுதுக தான், பிரித்து எழுதுக தான், இலக்கணம் தான், சிம்பிளாக இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படி மட்டும் எடுத்துடாதீங்க. பெருசாக நுணுக்கமாக ட்விஸ்ட் வந்து வச்சு விட்ருவாங்க. ஒரு 4 ஆப்ஷனில் நாம் ஒன்று நினச்சிருப்போம், டிஎன்பிசி வேறு ஒன்று வந்து நாங்கள் அங்கே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி லேஸாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க.
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படித்து முடிக்கிறீங்களா, ரிவிஷன் சீக்கிரமாக பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அதான் வந்து முக்கியம். இப்போ ஏப்ரலில் குரூப் 4 வருது அப்படின்னா நான் சொல்கிறது மினிமம் நீங்கள் மார்ச்சுக்குள்ளே அட்லீஸ்ட் எல்லாமே நீங்கள் கவர் பண்ண மாதிரி வந்திருக்கணும். ரைட்டா? அட்லீஸ்ட் நீங்கள் 7 இருக்குது அப்படின்னா ஒரு 6 அழகுவாது நீங்கள் முழுசாக முடித்தா மட்டும் தான் ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ திருக்குறள் மொத்தம் 20 அதிகாரம் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. முன்னாடி படித்தவங்களுக்கு, புதுசாக வரவங்களுக்கு திருக்குறள் தனியாக வீடியோ நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ நம்ம ஜிஎஸ்க்கு வந்து கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல இந்த அதிகாரங்கள்லாம் நீங்கள் வெறும் தமிழுக்காக மட்டும் கிடையாது, ஜிஎஸ்க்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குரூப் 1 எழுதுறவங்க இதை மெயின்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். குரூப் 4, குரூப் 2 ஜிஎஸ் பார்ட்லையும் தமிழ் சொசைட்டியில் வந்து வரதில்ல, அங்கே வந்து கவர் ஆக போகுது. அந்த டாபிக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அக்கௌண்டன்ஸில் கவர் குறள்லாம் வந்து கவர் பண்ணியிருப்போம்ல, அந்த வகையில் குறள் முழுமையாக நீங்கள் படிக்கலாம். இது தமிழுக்கு மட்டும் இல்லை, ஜிஎஸ்க்கும் பயன்பட போகுது. ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறோம் சரியா? நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த விஷயம் எங்கே நீங்கள் வந்து பயன்பட போகுது. இப்போ இங்கே வந்து இருக்குது, என்ன டாபிக் இருக்குது, எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் பார்ட் இல்லையா? ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாமோடு முடிச்சு போயிடுது. குரூப் 2க்காக நீங்கள் படிக்கிறீங்க தமிழ் அப்படின்னா இந்த டாப்பிக்கை மெயின்ஸுக்கும் சேர்ந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா டிரான்ஸ்லேஷன் அங்கேயே வந்திருக்கு. ரைட்? அப்போ சிலபஸ் எப்படி ஈஸியாக முடிக்க முடியும், எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஆகணும். இப்போ குரூப் 4னா ஒரு எக்ஸாம் ஓகே முடிஞ்சு போச்சு. இப்போ குரூப் 2, குரூப் 1 வரும்போது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த டாபிக் இங்கேயும் கவர் ஆகுதா சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது தான் டைம் உங்களுக்கு மிச்சமாகும், ரிவிஷன் பண்ணும்போது பெட்டராக வந்திருக்கும். ஓகே, இந்த வகையில் எல்லா டாபிக்ஸும் எங்கே கவர் ஆகுது, எந்த இயல் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்சும் போய்கிட்டு இருக்குங்க. செக் பண்ணி பாருங்கள். டேட் வைஸ் முழுமையாக இருக்கும். ஓகேன்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ அறநூல் தொடர்பான செய்திகள் நியூ புக்கில் எங்கே கவர் ஆகுது, ஓல்டு புக் எங்கே கவர் ஆகுது எல்லாமே கொடுத்துருக்கும். எல்லாம் படிக்கணுமான்னு கேட்டால் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இதை பார்க்க நிறைய இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். இன்னொரு விஷயம், ஒரு மாயை வந்திருக்கு, நிறைய சொன்னது தான் தமிழ் ஈஸி இங்கிலீஷ் கஷ்டம். அந்த மைண்ட் செட்டில் போகாதீங்க. நிச்சயமாக வந்து கிடையாது. எல்லா சிலபஸும் ஈக்குவலாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட ஈஸியாக தாங்க இருக்குது. ஓகே, இது தமிழ் முன்னாடி படித்தவங்களுக்கு ஃபார் பெட்டர். ஏன்னா 6 to 12 ஓல்டு புக்கு, நியூ புக்கு, சிறப்பு தமிழ், ப்ரீஸ்கிரிப்ஷன் நிறைய படிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ படிச்சுட்டு ஒரு 100 கேள்வி படிச்சுட்டு 10 படித்தா போதும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் ஆகும். அதுவே இங்கிலீஷ் கஷ்டம் அந்த மாதிரி கிடையாது. இங்கிலீஷில் ட்விஸ்ட் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. பட் புதுசாக படிக்கும் போது இந்த தமிழ் சிலபஸும் டஃப்பு தான். புதுசாக படிக்க ஆரம்பித்தா டஃப்பு தான். பட் முடியாதான்னு கேட்டால் கிடையாது, நிச்சயமாக பண்ணிடலாம். பட் ப்ராப்பராக முடிவெடுத்து கொண்டு போவாங்க. யாரோ சொல்கிறாங்க நீங்கள் பண்ண வேணாம். நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், முழுமையாக செக் பண்ணி பாருங்கள், சிலபஸ் அனலைஸ் பண்ணுங்கள், ஒரு கொஷின் சால்வ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் முடிவு பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் அவைலபிளாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், எடுத்துக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், இதை பிரிண்ட்டு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. கையில் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கைப்பட எழுதுங்க. இதை நாமளும் எல்லாமே தேடி பார்த்தா கொண்டு வந்திருக்கோம். மேபி 1-2 அங்கங்கே வந்து மிஸ் ஆகலாமே தவிர 90-95% எல்லாமே இல்லை கவர் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கைப்பட அதை மார்க் பண்ணுங்கள். இப்போ 6 புக் இருக்குது. ஓகே, இப்போ 6 புக் இருக்கா, ரைட். ஓகே, இது இண்டெக்ஸ் இருக்கா, இண்டெக்ஸில் போயிட்டு தமிழ் கும்மி இந்த சாப்டர் வந்து கவர் ஆகுது, 9th சாப்டர் கவர் ஆகுது, இண்டெக்ஸில் மார்க் பண்ணி வைங்க. ஒரு பேப்பர் எழுதி அதை ஒட்டி வைங்க. அப்போ தான் ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். என்ன தான் ஒரு அகாடமி எல்லாமே பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தான் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். நாங்கள் வெறும் 1% மட்டும் தான் கைட் பண்ண முடியும். 99% ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அங்கே வேலை செய்யும். ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஜிஎஸ்க்கும் வேட் ஸ்டடி வந்து கொடுக்கலாம். அண்ட் இங்கிலீஷ்க்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு மாடல் பேப்பர் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங், அந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டு, நியூஸ் பேப்பர் ரைட்டிங்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது எப்படி கேட்க போகிறாங்கன்ற விஷயமும் தெரியாது. பட் சிம்பிளாக தான் கேட்க போகிறாங்க. அதுக்கான மாடல் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக. அது வந்ததுக்கப்புறம் நம்ம வேட் ஸ்டடி வந்து பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த போயம் ப்ரோஸ் எல்லாமே நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, தமிழுக்கு இதான் வந்து விஷயம். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸும் டெஸ்ட்டும் கம்பைன் பண்ணி இருக்கும். ஃபார் தமிழும் டெஸ்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. Jan 10 பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஃபார் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன் கிளாஸும் வேணும், டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னா Jan 4th பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், நான் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.